கிடையாது, அல்லாஹ்வுடைய வார்த்தை ஒண்ணும் கிடையாது, மனுஷனுடைய வார்த்தை தான். இந்த மனிதனுடைய வார்த்தைகள் கூட ஷிர்க் இல்லாம இருக்குமையானால் அதை ஓதி பார்க்கலாம். அதை ஓதி பார்க்கறதுல மார்க்கத்துல என்ன இல்ல, தடை இல்ல. இது ஒரு பெரிய பயங்கரமான தப்பு நம்ம நினைச்சுக்கிற கூடாது. ஆனா இந்த ஓதி பார்க்கிறது என்பது யார் ஓதி பார்க்க தொழிலா செய்யறதா, ஒருத்தர் போய் ஓதி பார்க்கறதுன்னு ஒரு ஆள் நியமிச்சுக்கிட்டு அவற்றை போய் நம்ம எல்லாரும் ஓதி பார்க்கிறதா இல்ல. ஓதி பார்த்தல் என்பது நீங்க ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க தான் ஓதிக்கணும். நோய் நிவாரணத்துக்கு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்தாங்க. அதெல்லாம் சின்ன சூறாக்கள், எல்லாரும் மனப்பாடம் பண்ணி இருக்க வேண்டிய சூறாக்கள், தொழுகையில ஓதி ஆக வேண்டிய சூறாக்கள். பக்கரா ஓதி நோய் நிவாரணம் சொல்லல, அவ்வளவு பெருசு மனப்பாடம் பண்ண முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்னதான் சொல்லி தந்திருக்காங்க. ஒரு அல்ஹம்து சூரா தெரியாத யார் இருப்பா? எல்லாருக்கும் தெரியும். ஒரு நாஸ் குல் அவுது ரப்பின் நாஸ் எல்லாருக்கும் தெரியும். குல் அவுது ரப்பில் ஃபலக் எல்லாருக்கும் தெரியும். இந்த சூறாக்களை கொண்டுதான் ஓத சொல்லி இருக்கிறாங்க. நமக்கு நோய் வந்துச்சுன்னு சொன்னா நாம ஓதிக்கிற வேண்டியதான். எப்ப ஓதி பார்க்கிறது வருது தெரியுமா? அந்த ஆயிஷா நாயர் ஹதீஸ்களுக்கு வழக்கம் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டார்களே ஆனால் அவர்களே தமக்கு ஓதிக்கொள்வார்கள். அவங்க தான் ஓதிக்குவாங்க. என்ன ஓதிக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப திரும்ப கண்டதை வேற வேற நினைப்புகள் வராம இருக்கிறதுனால இது ஒரு பல நன்மை இருக்குதுல்ல. இப்படி ஓதிக்கிட்டு இருக்கிறதுனால மனசு அலப்பாயாது, கண்ட யாவும் வராது. வேற நோய் நேரத்தில் தடுமாறலாம் செய்யும். அல்லாஹ் பத்தி வேற மாதிரிலாம் நினைக்கலாம் தூண்டும். அந்த நேரத்தில் இப்படிலாம் திசை திரும்பாம லகான்புரை இழுக்கிறதுக்காக வேண்டி இந்த சூறாக்கள் நம்ம வாட்டு ஓதிட்டு இருக்கலாம். அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிருக்கிறாங்க. எப்ப அடுத்த ஆள் ஓத சொல்றாங்க முடியலங்கும் போது, அதாவது அடுத்த ஆள்கிட்ட எப்ப நீங்க போகணும்னு கேட்டா முடியாத நேரத்தில் தான் நீங்க அடுத்த ஆள்கிட்ட போகணும். இப்ப அபூ சயீத் அல் குத்ரி போய் ஓதி பார்த்தார்ல அல்ஹம்து சூராவை, அவங்களுக்கு ஓத தெரியாத கூட்டம், இஸ்லாத்துல இல்லாத கூட்டம், முஸ்லிமாக இல்லாத ஒரு மக்களுக்காக வேண்டிதான் அபூ சயீத் அல் குத்ரி அவர்கள் போய் ஓதி பார்த்தாங்களே தவிர முஸ்லிம்களுக்குள்ள ஓதி பார்த்துக்கல. முஸ்லிம்னா நீ ஓதிக்கன்னு இருப்பாங்க. ஒரு முஸ்லிமுக்கு அந்த மாதிரி நடந்திருந்தா நீ அல்ஹம்து சூரா ஓதுப்பான்னு இருப்பாங்க. அவருக்கு தெரியும், ஓதி இருப்பாரு. இவர் போய் ஓதி பார்த்திருக்க மாட்டாரு. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், எல்லாருக்கும் அல்ஹம்து சூரா தெரியும், நமக்கு உடனே நம்மளா ஓதிக்கிற முடியும், அதுக்குன்னு ஒரு ஆள் நியமிச்சுக்கிறோம். அவர் ஓதுனா தான் அது எஃபெக்டா இருக்கும். அப்படிங்கிற நீங்க சூறாவுக்கு வைத்து கொடுக்கல, ஆளுக்கு கொடுத்து விட்டீங்க. இப்ப நீங்க அல்லாஹ்வுடைய கலாமுக்கு வைத்து கொடுக்கிற ஆளா இருந்தா அது எந்த வாயிலிருந்து வந்தாலும் அது வைத்து கலாமுக்குள்ள வைத்து இருக்குது. நீங்க ஆளுக்கு போய் வைத்து கொடுக்குறீங்க, அதுக்குன்னு ஒருத்தர் நியமிச்சு வச்சுட்டு இவன் எல்லாம் மந்திரம் பண்ணக்கூடியவன், இவன்ட்ட போ, அவன் ஓதி விடுவான், அவன்கிட்ட ஓதுனா கரெக்டா போயிருந்தா இது புரோகித தொழில். இந்த தொழிலுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. ஒவ்வொருவரும் இதை தன்னுடைய நான் கேட்கிற ஒரு மருந்து மாத்திரை தலைவலின்னா அனாசுக்கு தெரிஞ்சு வச்சுக்கல. உனக்கு அது மாதிரி 2-3 சொல்ல தெரிஞ்சுக்கிட்டா என்னங்கிற பெரிய பெரிய நோய்க்கு தான் நீ டாக்டர்கிட்ட போற. சின்ன சின்னதுக்கெல்லாம் ஒரு கை பக்குவத்துக்கு 4 வைத்தியம் கிராமங்கள்ல வரைக்கும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. அனாசின் ஆஸ்பத்திரி தெரியாட்டா கூட கொஞ்சம் சுக்கு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் திப்பிலியை போட்டு கஷாயம் போட தெரியும். அதை போட்டு சித்திரத்தை போட்டு ஒரு கஷாயம் போட தெரியும். இன்னும் வசம்பு இதுக்கு போடணும், அதுக்கு இது பண்ணலாம் சொல்லி வச்சிருக்காங்களா இல்லையா? அப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் கைப்பக்குவத்துக்கு சில மருந்துகளை தெரிஞ்சுதான் வச்சிருக்காங்க அந்த காலம் வரைக்கும். அது மாதிரி ஒரு 3 சூறா தெரிஞ்சு வச்சுக்கவேன். ஒரு அல்ஹம்து சூரா தெரிஞ்சு வச்சுக்க, ஒரு நாசு தெரிஞ்சு வச்சுக்க, ஒரு பழக்க தெரிஞ்சு வச்சுக்க, நோய் வரும்போதெல்லாம் ஓதிக்கிட்டே. இப்படிதான் இதுக்குத்தான் சொல்லி தரப்பட்டுச்சே தவிர நீங்க போய்கிட்டு அதுக்கு ஒரு ஆளை போய் செட் பண்றதுக்கு இந்த மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இதுக்கு அனுமதி இருக்குதுங்க. ஆனால் ஒண்ணு நீங்க விளங்கிக்கணும், இது ஈமான்ல கரிசி நிலை தெரிஞ்சுக்கிறீங்க. இந்த ஓதி பார்த்தல் என்ற ரேஞ்சுக்கு போறது இருக்கு பாருங்க. அல்லாஹ்வுடைய கலாமே அல்லாஹ்வுடைய கலாம் என்று பரக்கத்துக்காக ஓதி பார்க்கலாம், ஓதலாம். அல்லாஹ்வுடைய கலாம ஓதுனா 1க்கு 10 நன்மை இருக்குல்ல. அதுக்கு இந்த ஷிஃபா என்ற அடிப்படையில் இந்த மந்திரித்து பார்த்தல் என்பது சிறந்ததா, உயர்ந்த ஸ்டேஜில் உள்ளதா என்று கேட்டால் இல்ல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு பெரிய ஹதீஸ்ல சொல்றாங்க, மறுமை நாளில் எல்லா சமுதாயங்களும் நிற்பாங்க, எல்லா சமுதாயமும் வருவாங்க. ஒரு நபி வருவாரு, அவரோட ஒரே ஒரு ஆள் தான் இருக்கும். இன்னொரு நபி வருவாரு, அவரோட 2 பேர் தான் இருப்பாங்க, புகார்ல வரக்கூடிய ஹதீஸ். இன்னொரு நபி வருவாரு, அவரோட ஒரு பெரிய கூட்டமே இருக்கும். இன்னொரு நபி வருவாரு, அவரோட யாருமே இருக்க மாட்டாங்க. இப்படி எல்லாம் பலதரப்பட்ட நபிமார்கள் கூட்டம் கூட்டமா வருவாங்க. அப்ப ஒரு பிரம்மாண்டமான ஒரு பெரிய கூட்டத்தை பார்க்குவேன், எனக்கு காட்டப்படும். அதை பார்த்தா அது நம்ம உம்மத்தை தான் இருக்குன்னு நினைச்சுக்கிருவேன், பெரிய கூட்டத்தை கண்டவுன. அப்படின்னு பார்த்தா கடைசியில் மூசாவுடைய கூட்டம், மூசா நபியுடைய கூட்டமா இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கு மேல பெரிய ஒரு கூட்டம் என்ன செய்யும் வரும். அந்த கூட்டங்கள் என்கிட்ட காட்டப்படும். அதுதான் என்னுடைய உம்மத்து சொல்லப்படும். ஹாவுலாய் உம்மத்துக்க முகமது, இதான் உம்மத்தை பார்த்துக்க அப்படின்னு சொல்லப்படும். அவர்களோட ஒரு 70,000 பேர் இருக்கிறாங்க என்னுடைய உம்மத்துல.
மொத்தம் எல்லாம் நல்ல என்னுடைய உம்மத்துகள்லாம் வருவாங்க. அந்த உம்மத்துகள்ல அதாவது ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உலகம் அழிகிற வரைக்கும் தோன்றக்கூடியவர்கள்ல என்னுடைய மொத்த உம்மத்துல ஒரு 70,000 பேர் எந்த கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு நுழைவார்கள். எந்த கேள்வி கேட்பாரு இல்லாம ஒரு கொஸ்டின் உங்களுக்கு உள்ள ஓடு நல்லா கட்டிடுவான். அப்படி எந்த கேள்வியும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போறவங்க எத்தனை பேர் தான்? 70,000 பேர் போயிருவாங்க. மற்றவங்க எல்லாம் போவாங்க, அந்த கேள்வி கேட்டு அதுக்கு பதில் சொல்லி அதுக்குரிய அதுக்கு போவாங்க. இது ஒரு கொஸ்டின் போய்கிட்டே இருக்க வேண்டியதான். கிரீன் சிக்னல் போட்டு விட்டுருவான். அல்ல 70,000 பேர் என்ன செய்ய வேண்டியதான்? அதுல போய்கிட்டு இருக்க வேண்டியதான். அந்த மாதிரியான ஒரு கூட்டத்தில் இருப்பாங்க. அப்படின்ன உடனே அது யார் யாருன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சஸ்பென்ஸா வச்சுட்டாங்க. சஹாபாக்கள் அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்றாங்க. என்ன பண்றாங்க? யாரா இருக்குது 70,000 பேரு? நம்மளால இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து காபிரான ஆட்களுக்கு பிறந்திருக்கிறோம். நம்ம புள்ள குட்டிகள் தான் பல மூமினான ஆளுக்கு பிறக்க போறாங்க. அவங்களாத்தான் இருக்கும். நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்க போகுது. ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லிக்கிட்டாங்களாம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஸ்பென்ஸ் நிப்பாட்டி சொல்றாங்க. அவங்க யார் தெரியுமா? அல்லதீன லா யதயரூன் வலா யஸ்தர்கூன். அவர்கள் யார் என்று கேட்டால் எந்த கட்டத்திலும் மந்திரிக்கவே மாட்டார்கள். மந்திரிக்கிற ஒரு அனுமதி தானே தவிர என்ன இல்ல, அது பெரிய தரஜா நினைக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டையும் நமக்கு செஞ்சு காட்டணும். தலைவர்கள் முல்ல ஹலால அனுமதி இருக்குங்கிறதுக்காக வேண்டி எல்லாத்தையும் செஞ்சு காட்டுவாங்க. நம்ம காட்டுவதற்காக செஞ்சாங்களே தவிர சிறந்த நிலை எது, உயர்ந்த நிலை அறவே இந்த மந்திரித்து பார்க்குதல் ஓதி பார்க்குதலுக்கு போகக்கூடாது. அப்படி யார் இருக்கிறார்களோ அவர்களும் எந்த விதமான சகுனமும் பார்க்கக்கூடாது. எடுத்த காரியம் எடுத்துட்டோம், பூனை முறுக்க போச்சு நிக்க கூடாது. ஒரு விதவையை கண்டுட்டோம், நிக்க கூடாது. உலகத்தில் எதெல்லாம் ஒரு மோசமான சொல்லி காட்டுறானோ அதையெல்லாம் பார்த்து நம்ம எடுத்த காரியத்தை நிப்பாட்டிடக்கூடாது. சகுனமே பார்க்க கூடாது. அது போல இதனால என்ன இருக்குன்னு போயிட்டு இருக்கணும். இப்படி நடக்கிறார்களே இவர்கள் தான் 70,000 பேர். இப்படி மொத்தமே 70,000 தேருமா? மொத்தமே இவ்வளவு பெரிய உம்மத்துல ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து கியாம நாள் வரைக்கும் இன்னைக்கே 100 கோடி பேருக்கு மேல முஸ்லீம் இருக்கிறோம். இதுல மொத்தத்திலேயே சேர்ந்து 70,000 தான். ஏன்னு கேட்டா இப்ப கேட்க நல்லா இருக்கு. உளுந்தவுன என்ன வகையில நோய்களை நிவாரணம் பண்ணாலும் சரி நம்ம செஞ்சிருப்போம். வாழ்க்கையில எல்லாருமே நினைச்சிருப்போம். ஏதாவது மந்திர மாதிரி ஒரு விழுந்துதான் செய்யும். ஏதாவது ஒரு சகுனம் உள்ளுக்குள்ள இப்படி ஒரு தடுமாற்றம் வந்து நினைச்ச காரியத்தை நிறுத்திடுவோம், அதை முடிச்சு போட்டு பேசிடுவோம். அது எல்லாத்தையுமே இருக்குது. ரொம்ப கஷ்டம் தேர்றது. இருந்தாலும் இது ஒரு சிறப்புன்னு நினைச்சிடக்கூடாது. இந்த மாதிரி ஓதி பார்க்கறதெல்லாம் ஒரு சிறப்புங்கிற அடிப்படையில் நினைச்சிடக்கூடாது. இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறார்களே அவர்கள் தான் 70,000 பேரு அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு ஆள் பாருங்க, உக்காசாண்டு ஒரு ஆள், அந்த ஆள் எந்திரிச்சுக்கிட்டு அந்த 70,000 நான் இருக்கிறேனான்னு கேட்கிறாரு. 70,000 எவ்வளவு ஆசை பாருங்க. ஒரு ஆசிரத்து விஷயத்துல மர்ம விஷயத்துல சஹாபாக்களுக்கு இந்த ஆசையை பாருங்க. அதுல நான் இருக்கிறேனாங்கிறாரு. ஏன் அப்படி கேட்கிறாருன்னு கேட்டா இவர் இது மாதிரி செய்யாதார் வாழ்க்கையில் அவர்கள் கேட்க முடியும். ஒரு கேட்கிறாருன்னு சொன்னா அவர் செஞ்சிருந்தா கேட்க மாட்டார். ரசூலுல்லாஹ் தெளிவா சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி சகுனம் பார்த்திருக்க கூடாது, இந்த மாதிரி மந்திரிச்சிருக்கவும் கூடாது சொல்லிவிட்டாங்க. அப்படி சொன்ன பிறகு இவர் கேட்கிறாருன்னா செஞ்சிருக்க மாட்டேன்னு வணங்கிக்கணும். நான் இருக்கிறேன்னாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க நீ இருக்கிறேன்னாங்க. இன்னொருத்தர் எந்திரிச்சுக்கிட்டு நம்மளுக்கு சொல்லுவாங்க நான் இருக்கிறேன்னா பாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க உக்காசா முந்தி விட்டார். ஒரே ஒரு ஆளுக்கு சொல்லுவதா வகி வந்திருக்கு. ஒருத்தர் கேட்பாரு, அவருக்கு மட்டும் எஸ் சொல்லிருங்க. வேற ஆளுக்குள்ள தெரியாது. ஒன்னே ஒண்ணு சொல்லி அல்லாஹ் சொன்னா அவரை இந்த முந்திக்கிட்டாரு. நீங்க எதுவும் ஒண்ணு சொல்லிருப்பேன். அதாவது அல்லாட்டது என்ன வகி வந்திருக்குது, இந்த மாதிரி 70,000 பேர் சொல்லும் பொழுது ஒருத்தர் கேட்பாரு, அவர் உண்டான்னு கேட்பாரு, ஆமான்றங்க. அவ்வளவுதான் வகி வந்திருக்குது. அவர் கேட்டு அவரை சொல்லிருப்பாங்க, இவரை கேட்டு இவரை சொல்லிவிட்டாங்க. வகி அடிப்படையில் சொல்றதானே. ஆமா நீ இருக்கிற, நீ இவரை கேட்டாரு, அதே தெரியாது, முடிஞ்சுட்டாரு. சபக்க கபியா உக்காசா முந்திக்கிட்டாரு. உனக்கு சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் இல்ல, தெரியாதுன்ட்டாங்க. அப்ப எதுக்கு சொல்றேன்னு கேட்டா அவ்வளவு சஹாபாக்களை ஒரு ஆள் தான் சொல்லி தேர முடியுது. இன்னும் கொஞ்சம் பேர் இருந்திருக்கலாம். அப்ப இது ஒரு பெரிய உயர்வு நினைச்சிடக்கூடாது. ஆனா அனுமதி இருக்கு. ஓதி பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. சரி, ஓதி பார்த்துறோம். ஓதி பார்த்த பிறகு அதுல இன்னொன்று இருக்குது. ஓதி பார்க்கறதுக்கு மட்டும்தான் அனுமதி இருக்கே தவிர அந்த சூறாக்களை ஓதிக்கொள்வது, நமக்கு நாம ஓதிக்கொள்வது முடியாத கட்டத்தில் அடுத்த வரை ஓத சொல்லி அதை தேவைக்கலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு ஆயிஷா செஞ்சிருக்கிறாங்க. இதை தவிர இந்த மாந்திரங்கிற பேர்ல தாயத்து போடுறது, அதாவது ஓதுனதை கொண்டு போய் அதை ஒரு நூல்ல முடிஞ்சு
அதை ஒரு அதுக்குள்ள இந்த வாசல அடக்கம் பண்ணி அதை கொண்டே கழுத்துல போடுற நூல் போடுற பல வகையா இருக்கு. முடிச்சா போடுவாங்க. அல்லது ஒரு பேப்பர்ல எழுதி அது ஒரு வெள்ளி கூட்டுல வச்சு தாயத்துக்குள்ள வச்சு அதத்துக்கு என்ன செய்வாங்க போடுவாங்க. இதுக்குள்ள அனுமதி இருக்குதா? அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க